ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு நியூ எஃப்எஃப் தான் எட்டு வந்திருக்கு. இந்த எஃப்எஃப் வந்து என்கிட்ட ஒரு சிஸ்டர் இந்த எஃப்எஃப்ஐ என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. நீ கேட்ட எஃப்எஃப் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். சில பர்சன்ஸ் வந்து நேம் ஐடியெல்லாம் சொல்லாதீங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணதுனால தான் என்னால் அதெல்லாம் சொல்ல முடியல. இந்த ஸ்டோரியை நீ கேட்டீங்கன்னா இந்த ஸ்டோரி ஒன்றுது தான் ஓகேயாடாம். இந்த ஸ்டோரியில் குட்டியாக ஒரு இன்ட்ரோ பார்த்துருவோம். இந்த ஸ்டோரியில் நம்ம ஜேகேக்கு வந்து டே விட ஏஜ் ரொம்ப கம்மி. நம்ம டே வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருப்பார். நம்ம ஜங்குக் ஹை ஸ்கூல், அதாவது ஹையர் ஸ்டடியில் ஃபைனல் இயர் படிச்சுட்ருப்பார். அதை முடிச்சுட்டு தான் நம்ம ஜங்குக் காலேஜுக்கு வரணும். இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கும் டேக்குள்ளேயும் ஒரு 3 ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்புறம் நம்ம டேக்கு வந்து நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி, ஒரு ஃப்ரெண்ட்லி பிரதர் பாண்டிங்கில் இருப்பார். ஆனால் பட் நம்ம ஜங்குக்கு டேன்னா அப்படி, அதாவது டே மேலே அப்படி ஒரு லவ், அப்படி ஒரு லஸ்ட். இந்த மாதிரி தான் நம்ம ஜங்குக் டே மேலே ஃபால் இன் லவ்வில் இருப்பார். ஆனால் அது டேக்கே தெரியாது. இந்த அளவுக்கு இன்ட்ரோ போதும். நம்ம டேக்குக்கு 2 பேருக்குமே பக்கத்து ஹவுஸ் தான், அதாவது பக்கத்து வீடு தான். ஓகேயாடா, இந்த அளவுக்கு இன்ட்ரோ போதும். இதில் நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்டாக நம்ம சுகாவும், நம்ம டேயோட ஃப்ரெண்டாக நம்ம ஜிமினாவும். ஓகேயா, இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போடலாம். அப்புறம் நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சு ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே, அப்புறம் இங்கே பாடா சிஸ்டர், நீ கேட்ட ஸ்டோரியை தான் நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். நீ இதை கேட்டீங்கன்னா ஓகேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி, இல்லாட்டி ஏதாவது ஒரு ரெட் ஹார்ட், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஹார்ட்டாக எனக்கு ஒரே ஒரு ஹார்ட் மட்டும் போட்டுவிட்ரு. ஓகேயா, ஏன்னா நிறைய பர்சன்ட் ஸ்டோரி கேட்குறீங்க, மூவி கேட்குறீங்க. நான் அதை உங்களுக்கு ரெடி பண்ணி போட்டாலுமே அதை நீங்கள் பார்த்துட்டிங்களா கேட்டுட்டிங்களாங்கிற மாதிரி டவுட் எனக்கு வருது. அதுக்கு தான் நான் இப்படி சொல்கிறேன். ஓகே, பெயின் ஆக்காதீங்க. இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜங்குக்கோட ஹவுஸ் தான் இப்போ கட்டுது. ஜங்குக்கு அப்படியே பெட்டில் டயர்டாக அப்படியே எழுந்து உட்கார்றாரு. பா, எப்போனா இந்த ஹை ஸ்டடி முடிச்சுட்டு காலேஜுக்கு போவேனே தெரியல அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே அப்படி எழுந்து வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். அவர் ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு கிளம்புனோம். நம்ம டேயோட ஹவுஸில் தான் டேயோட மாம் டேயை பிடிச்சி தீட்டுட்ருக்காங்க. டே அறிவு கட்ட டே, அங்கே நான் சொல்கிறது ஒரு டைம் கூட கேட்கவே மாட்டியாடா? செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரியே நான் நடந்துக்கிறேன். இது என்னடா ட்ரெஸ்ஸிங் சென்ஸு? டேயாங் இதெல்லாம் நீ இங்கே வச்சு வேர் பண்ணக்கூடாது. ஒழுங்கா காலேஜுக்கு போகிற பையன் மாதிரி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பிடிச்சி திட்டுனா, மாம் என் கூட படிக்கிறவங்க எல்லோரும் இந்த மாதிரி தான் வராங்க, நான் மட்டும் நார்மலாக போனால் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயோட மாம் கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தா. ஜங்குக்கு அவரோட பால்கனியில் வந்து நின்றுக்கிட்டு, பேபி என்ன மார்னிங்கே மாமக்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவரோட ஹவுஸில் நின்றபடியே டேயோட ஹவுஸை நோட் பண்ணால் கிச்சனில் நம்ம டேயை அவங்க மாமன் துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாட்ட டேயாங், அதர் பர்சன்ஸ் பண்ணால் அப்படியே பண்ணுவேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டுனா, எல்லாருமே அந்த மாதிரி தான் வராங்க, நான் நார்மலாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போனேன், என்னை கிண்டல் பண்ணுறாங்க, நான் இப்படி தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ஹவுஸை விட்டு வேகமாக வெளியே ஜம்ப் பண்ணபடி வந்துடுவார். பா, மாமிட்ட இருந்து தப்பிச்சாச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்துட்டு, ஏய் ஜங்குக், அங்கே பால்கனிலேருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போக நேரமாச்சுல, வாடா அப்படிங்கிற மாதிரி கட்டவும், இப்போ வந்துட்டேயாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குமே நேராக அவரோட ஹவுஸை விட்டு வெளியே வந்தான். எவ்வளோ நேரம் தான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குது? ஆமாட்டையா, இது என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லைடா, இன்றைக்கி வந்து நாங்கள் ஈவினிங் கிளப்புக்கு போகிறோம், அதான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் தான் வர சொன்னாங்க. நீ நார்மலாக போட்டிருக்க ட்ரெஸ்லேயே அழகாக தானே இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொன்னான். என்னடா அழகாக இருப்பேன்லாம் பேசுகிற, அப்படிலாம் பேசக்கூடாது, வா வந்து பின்னாடி உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம டேக்கு பின்னாடி போய் நம்ம ஜங்குக்கு உட்காந்துருக்கிறாரு. பைக்கில் தான் நம்ம பைக்கில் உட்காந்துட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. சரி, எனக்கு க்ரிப்பாக பிடிச்சிட்டல, அங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அங்கேருந்து நம்ம ஜங்குக்கு கூட்டிகிட்டு போனோம். இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உன் மாமுக்கு மட்டும் இல்லை எனக்கும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி டேயோட பேக் சைடு முட்டுகளை கிஸ் பண்ணுறாரு. இப்படி கிஸ் பண்ணால் ஏதோ அந்த பைக் போகிற வேகத்துக்கிட்டான் ஜங்கு கூட இப்போ வந்து படுதுங்கிற மாதிரி நம்ம டேட்டிங் பண்ணால் நம்ம ஜங்குக்கு வந்து மார்னிங் கிஸ் டேக்கு கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு டே டைட்டாக ஹக் பண்ணபடி லைஃப் முழுக்க இந்த மாதிரி நானும் உன் கூடயே ட்ராவல் பண்ணேன், ஹாப்பியாக இருக்கணும் போல் திங்கிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணபடியே வந்தான். கரெக்டாக நம்ம ஜங்குக்கு அவங்க ஸ்கூல்கிட்ட விட்டுட்டு, சரி ஈவினிங் வந்து நான் உன்னை பிக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனோம். நம்ம டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜங்குக்கு பிடிக்கிறாரு. என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும்,
கிளப்புக்கு நீ மட்டும்தான் போவியா? என்ன கூட்டிகிட்டு போக மாட்டியா? டேய் நீ ஸ்கூல் படிக்கிற உன்னை எப்படி கூப்பிட்டு போக முடியும்? அதான் நெக்ஸ்ட் இயர் நான் காலேஜுக்கு வந்துடுவேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. காலேஜுக்கு வா, அப்புறம் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கூட ஹேண்ட்ஸை விட்டுட்டு அங்கேருந்து நம்மகிட்டே வேகமாக பைக் எடுத்துகிட்டு போனா. என்னடா இன்னைக்காவது உன் பாய் ஃப்ரெண்டுகிட்ட லவ் சொன்னியா அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து நிற்கிறாரு. எங்கே சொல்கிறது, அவனை பார்த்துட்டாலே நான் ஃபுல்லாக ஃப்ளாட்டு தான். அது சரி ஏன்டா அவன் அந்த லுக்கில் போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதை விட ஒரு ஹாட்டான லுக்கில் தான் நம்மகிட்ட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த லுக்கில் தான் போயிருப்பாரு. இந்த மாதிரி போகிறத பார்த்துட்டு சுகா கேட்கவும், என்ன பண்ண எல்லாரும் கிளப்புக்கு போகிறானுவனா இப்படி தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு குரூப்பாக வர வாங்கியிருப்பானுவ பிள்ளைக்கு. என் பேபிகிட்ட கொடுத்து கெடுத்துட்டானுவன் என் பேபி அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே நேராக நம்ம ஜொங்குக்கு கிளாஸ் ரூமுக்குள்ள போகிறாரு. இந்த மாதிரி போனால் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தா நம்ம டேயுமே ஜிமினா கூட சேர்ந்து அவரோட காலேஜ் ஒர்க்கை பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து நம்மகிட்ட என்ன செய்வார்னா கரெக்டாக ஜொங்குக்கு ஹவுஸில் கொண்டு விடணும்ல, நம்ம டே தான் ஜொங்குக்கு ஸ்கூலுக்கு கூட்டு வர்றது, ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகிறது எல்லாத்தையுமே நம்ம டே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஜொங்குக்கை இங்கேருந்து ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாரு. இந்த மாதிரி வந்திருந்தோம். டேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்திருந்தா நம்ம ஜிமினா வந்து என்னடா இன்னும் அவனை காங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கும் அதான்டா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே என்ன செய்வார்னா அப்படியே எழுந்து ஜொங்குக்கோட கிளாஸுக்குள்ளே என்ட்ராகுவார். ஒரு வேளை அவன் கிளாஸை விட்டு போயிட்டானாங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உள்ளே என்ட்ரானா நம்ம ஜொங்குக்கு வந்து அங்கே நிறைய பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டே 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 சின்ன பையில என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு சின்ன பையனா இந்த மாதிரி வேகமாக வந்து நம்ம டே பிடிக்கவும் உள்ளே வந்து இதை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு அவ்வளோ நேரம் ரோடாக அவ்வளோ வரையும் அடிச்சுக்கிட்டு இருந்தவர் ரொம்ப இன்னசென்ட் பையன் மாட்டி அப்படியே சேஞ்ச் ஆகி இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே ஏன்டா இப்படி அடிக்கிற, அவங்க உன்னை திருப்பி அடித்தாங்கன்னா உனக்கு அடிபட்டுரும். ஆமாட்டையாங் நல்ல நேரத்தில் வந்து என்ன காப்பாற்றிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம டே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. என்ன அவன் தானே அவ்வளோ வெறியை போட்டு அடித்தான், இப்படி பேசுகிறான், இருந்துகிட்டே நம்புது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா நம்ம டேக்குக்கு நோட் பண்ணோம். நம்ம ஜொங்கு ஹக் பண்ணுற மூமெண்ட்லேயே அவர் வேறு மூமெண்ட்டில் ஹக் பண்ணுறாருங்கிறது ஜிமினாவுக்கு பார்க்க சொல்லி தெரியுது. இவன் ஹக் பண்ணுற மூமெண்ட்டே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயும் ஜிமினா நம்ம ஜங்குக்கையும் நம்ம டேயும் பிரித்து விட்றாரு. நம்ம ஜிமினா இந்த மாதிரி பிரித்து விட்டான். ஜங்குக்கு செம்ம காண்டில் ஜிமினா போட்டு முறைக்கிறாரு. சரி சரி டைம் ஆயிடுச்சு, அவனை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு உன்னோட பேக் எட்டுவா நான் உன்னோட ஹவுஸில் விட்டுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ட்ரயாங் என்னையும் கிளப்புக்கு கூட்டிகிட்டு போய் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேபி அடம்பிடிக்கிற மாதிரி அடம்பிடிக்கிறாரு. அப்படின்னா டே கூட்டிகிட்டு போவார். வந்திருக்க எல்லாருமே நிறைய பர்சன்ஸாக இருக்காங்க, ஒரே பாய்ஸாக தான் இருக்காங்க. இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு இவ்வளோ பேர் கூடயா நீ போகிற, அது எப்படி ஒன்று சிங்கிளாக போக விடுவேங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜொங்குக்கு அடம்பிடிச்சோம். நம்ம டேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனெல்லாம் கூட்டிகிட்டு வரான்டா, அந்த ஹை ஸ்கூல் படிக்கிற பர்சன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனால் அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க, அவனை அங்கேயே விட்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி டைம் ஆகிட்டுருக்குட்டே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. திமிரு பிடிச்சவங்களா, பேபி மட்டும் இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ வெறும் பைக்கில் உட்காந்துருக்க மாட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி காண்டுலேயே நம்ம ஜொங்குக்கு அவ்வளோ வெறியும் பட்டு முறைச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி முறைச்சிட்டு இருந்தா ஜிமினாவுமே அங்கே டைம் ஆகுதுடா, அவனை கொண்டு ஹவுஸில் விட்டுட்டு வாடா, இல்லாட்டி அவன் வேணா ஹவுஸுக்கு போய்ப்பான் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா எல்லோரும் இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, ஆனால் டெய்லி நான் அண்டாண்டா அவனை கூட்டிகிட்டு போவேன், இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு, அவன் ஃப்ரெண்டு கூட போவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைக் எடுக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி எடுக்க சொன்னால் ப்ளீஸ் ப்ளீஸ் ஜொங்கு கோவப்படாது என்ன, ஹவுஸ்க்கு போயிருந்தேன், எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்களே என் ஃப்ரெண்டோட பேட்டைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம நம்ம ஜொங்குக்கு அங்கே விட்டுட்டு அங்கேருந்து போகவும், போ எவ்வளோ டேஸ் போவியோ போ, நான் எப்போ உங்ககிட்ட க்ளோஸ் ஆவாரேனோ அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேயே நீ போய்கிட முடியாது அப்படிங்கிற மாதிரி காண்டிலேயே நம்ம ஜொங்குக்கு போகிற டே நோட் பண்ணோம். என்னடா இந்த மாதிரி உன்னை ஹவுஸில் விடாமலேயே கிளப்புக்கு போயிட்டாரு, இதுக்கெலாம் காரணம் இவன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போன அடுத்த செகண்டே அந்த பசங்களை திரும்பவும் அடிக்க வர்றாரு. நான் தெரியாமல் அவங்ககிட்ட ஃபைட் பண்ணிட்டு வந்தா, எங்களை அடிக்காதடா வலிக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடணும், நீங்கள் தாண்டா இதுக்கெலாம் காரணம்ங்கிற மாதிரி ஜொங்குக்கு விடாமலே துரத்தி வேற அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தோம். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி ஜொங்குக்கு அவரோட பால்கனியில் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி பால்கனியில் உட்காந்துருந்தோம். ட்ரிங்க் பண்ண போட்டு இல்லை ஹவுஸ்குள்ளே என்ட்ராகிறாரு. பைக்கு கூட அவரால் ஒழுங்காக ட்ரைவ் பண்ண முடியல, பைக் அப்படியே கீழே போட்டபடி அப்படியே அந்த தரையில் விழுந்துருவார். இந்த மாதிரி விழுந்துட்டு பார்த்துட்டு ஜொங்குக்கு ஷாக் ஆகி வேகமாக அவரோட ஹவுஸ்லேருந்து டேயோட ஹவுஸ்க்கு வந்துட்டு இப்படி கீழே தரையில் விழுந்துருக்க டே நோட் பண்ணிவிட்டு
டேங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி டே அப்படியே தூக்கி புஷ் பண்ணி உனக்கு என்னாச்சு? ஐயோ, இவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருக்க, நீ ஏன் ட்ரிங்க் பண்ண மாட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் தரையிலேருந்து நம்ம புஷ் பண்ணி தூக்கி எழுந்து நிற்க வச்சுட்டு என்னை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹே ஜங்குக், நான் உன்னை கூட்டிகிட்டு போகாதது நல்லதா போச்சு. அங்கே எல்லாமே ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணாங்கங்கிற மாதிரி கிளப்பில் பாட்டு மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்மகிட்ட ஜொங்குக்கிட்ட புலம்பிக்கிட்டே வராரு. இந்த மாதிரி புலம்புனா நம்ம ஜொங்குக்கு செம்ம கடுப்பாகுது. இந்த மாதிரி கடுப்பானா டேயோட நெக்குக்கிட்ட ஒரு 3 நைல்ஸ், அதாவது நைல்ஸை வச்சு கட் பண்ணால் ஒரு மாதிரி மார்க் விழும்ல, அந்த மாதிரி ஒரு மார்க் கிடக்குது. இதை பார்த்துட்டு டயாங், உன்னை யாராவது அந்த கிளப்பில் அடித்தாங்களா, ஃபைட் பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னை யாருமே அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பொய் சொல்லாதட்டு, உன்னோட நெக்கில் ஒரு மாதிரி மார்க் இருக்குது, இது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது என்னன்னு கேட்டால் நான் என்னன்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டயாங், ஒழுங்கா சொல்லு, இது எப்படி உன் நெக்கில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு சரியாக தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் டேயோட ஃபேஸை கப் பண்ணப்படி ஜங்குக் அவரோட ஃபேஸை பார்க்க வைக்கிறாரு. உன்கிட்ட யாராவது க்ளோஸாக பேசுனாங்களா, ஜிமினாவா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜிமினா எப்போதும் என் பக்கத்துலேயே தான் இருப்பான். அப்போ வேறு யாராவது உன்கிட்ட க்ளோஸாக பேசுனாங்களா? ஆமாம் அப்படிங்கிற மாரி நம்மகிட்டே ஒரு பையனோட நேமை சொல்கிறாரு. அவன் தான் இன்னைக்கு ரொம்ப க்ளோஸாக என்கிட்ட பேசினான். ஏன் பேசினான்னு தெரியாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கரெக்டாக பெட்டில் விழுறாரு. இந்த மாரி விழுந்தா பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு, அந்த டாகுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் உன்கிட்ட இந்த மாதிரி ப்ளே பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி காண்டிலேயே நம்ம மேலே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ண போய்ட்டு நம்ம ஜங்குக் டேயோட பைக் எடுத்துகிட்டு நேராக அந்த கிளப்புக்கே கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனோம் அதே பிளேஸில் தான் நம்ம ஒரு நேம் சொல்லியிருப்போம்ல, அந்த பையன் 2-3 கேர்ள்ஸ் கூட ப்ளே பண்ணபடி ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்க அந்த பையனோட ஃபேஸ்லேயே ஓங்கி ஒத்த பஞ்சு தான் நம்ம ஜங்குக். இந்த மாதிரி பஞ்சு பண்ணால் அந்த பையன் ஷாக் ஆனா, எவ்வளவு துணிச்சல் இருந்தால் ஏன் பேபிக்கிட்டே அந்த மாதிரி டேரக்டி அப்ளை பண்ண திங்க் பண்ணியிருப்படா, ஃப்ரெண்டாக சொல்லி கூட்டிகிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணுவானுங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக பஞ்சு பண்ணி அடிக்கிறாரு. இப்படி அடித்து போட்டுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி திரும்பவுமே ஹவுஸில் கொண்டு டேவோட பைக்கை விட்டுட்டு அவரோட ரூமுக்கு போயிடுவார். இந்த மாதிரி போனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்மகிட்ட அப்படியே எழுந்து நெக்கை நோட் பண்ணுறாரு. அவருக்கே தெரியல அந்த பிளேஸில் எப்படி அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரிங்க் பண்ணியிருந்துருப்பாரு. எப்படிடா நெக்கில் அடிபட்டுச்சு தெரியலையே, இன்னைக்கு கிளப்புக்கெலாம் போகக்கூடாது, மாம் சொன்ன மாதிரி கிளப் ரொம்ப பேடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு நேராக நம்ம காலேஜுக்கு கிளம்பி நம்ம வெளியே வர்றாரு. இந்த மாதிரி வெளியே வந்தால் இப்போ நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி செம்ம கோவமாக நடந்து வேகமாக போகிறாரு ஸ்கூலுக்கு. இந்த மாதிரி வேகமாக நடந்து போகிற நம்ம ஜங்குக்கை நம்ம நோட் பண்ணிவிட்டு, ஹேய் ஜங்குக், ஏன்டா இவ்வளோ கோவமாக போகிற, ஜங்குக்கு நில்லு, நான் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி பைக்கை கரெக்டாக ஜங்குக்கு முன்னாடி கொண்டு விடவும் அந்த பைக்கை மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு போனால் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கவும், என்னதான் நேற்று ஈவினிங் நீ விட்டுட்டு போயிட்டியே, அப்புறம் என்ன, எனக்கு ஸ்கூலுக்கு போக தெரியும், நீ போ அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சி திட்டுறாரு. என்ன இந்த அளவுக்கு கோவப்படுற, நான் தான் சொன்னோம்ல ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே ஃபங்க்ஷன், அதான் என்னை கூப்பிட்டாங்கன்ட்டு, ஏன் டென்ஷன் ஆகுற, இன்றைக்கி பர்த்டே ஃபங்க்ஷன், நாளைக்கு வேறு ஏதாவது ஃபங்க்ஷன், அப்புறம் யாராவது ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு ஃபங்க்ஷனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லா டைமும் என்னை விட்டுட்டு போவேன், பின்ன என்ன, நானே நடந்து என் ஃப்ரெண்டு கூட ஸ்கூலுக்கு போய்ப்பேன், நீ உன் ஃப்ரெண்டு கூட போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை விட்டு மூவ் பண்ணானா, சரி ஓகே சாரி, நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், உன்னை சேஃபாக கொண்டு ஹவுஸில் விட்டுருவேன், ப்ளீஸ் இதுக்கெல்லாம் கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட பேசிக்கிட்டே நம்ம பைக்கை ஸ்லோவாக எடுத்துகிட்டே வருவார். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன் நம்ம ஜங்குக்கு முன்னாடி மறுபடியும் பைக்கை விட்டுட்டு, அதான் சாரி கேட்குறோம்ல, இதுக்கு மேலே அந்த மாதிரி பண்ண மாட்டேன், உன்னை சேஃபாக ஹவுஸில் விட்டுட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கே வேணாலும் போகிறேன், ஓகேயா, கோவப்படாத உட்கார அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு இதை தான் டேயோட மவுட்டில் இருந்து வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி டே சொன்னதை கேட்டுட்டு வில்லட்டனமாக ஒரு ஸ்மைலை பண்ணிவிட்டு டேக்கு பின்னாடி பேக்கப் பண்ண போயிடு, சரி போகலாம் டேயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம நேராக நம்ம ஜங்குக்கு அவரோட ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு ஈவினிங் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அங்கே விட்டுட்டு நம்ம நேராக காலேஜுக்கு போவார். இந்த மாதிரி காலேஜுக்கு போனோம். நேற்று நைட்டு நீ இங்கேருந்து ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போனியே, டேயோட பைக் எடுத்துகிட்டு எங்கே போன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், கிளப்பில் இந்த மாதிரி ஏன் பேபிக்கிட்டே எவனோ மிஸ்பிகி பண்ணான், அதான் என் பேபி மேலே கையை வச்சா அவனுக்கு என்ன கட்டிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு மெனக்கட்டு போய் ஃபைட் ஆடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி
மாரி கேட்கவும், என் பேபி பக்கத்தில் எவனாவது வந்தான் அவன் இந்த வேர்ல்டுலேயே இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வேற திட்டிட்டு அங்கேருந்து போனோம். இப்போ நம்மகிட்ட நேராக கிளாஸுக்குள்ளே என்றான்னா அங்கே அந்த பையன்ட்டே ஒரு பையனோட நேமை சொல்லியிருப்பார்ல, அந்த பையன் ஃபேஸில் கட்டு போட்டிருக்கான், ஹெட்டில் கட்டு போட்டிருக்கான், ஹேண்ட்ஸில் கூட கட்டு போட்டிருக்கான். இந்த மாதிரி கட்டு போட்ட பொசிஷன் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு, டேய் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டால் அந்த பையன் ஷாக் ஆகி, டேய் என்கிட்ட பேசாதடா அங்கேருந்து போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன ஆச்சு, ஏன் என்னை பார்த்து இப்படி பயப்படுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமினா கரெக்டாக டேக்கிட்ட வந்துட்டு, இவன் தாண்டா நேற்று உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் அப்ளை பண்ணா, நான் அப்போவே 4 டைம் ஸ்லாப் பண்ணேன், அப்படி இருந்து இவனை யார் தான் அடித்தானே தெரியல, இப்போ என்னென்னா உன்னை பார்த்தே பயப்படுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன அப்போ இந்த நயல் மார்க்லாம் இவனதா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் ட்ரிங்க் பண்ண போர்டெல்லாம் உன்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக வந்தான், ஆனால் நீ மூவ் ஆன் பண்ணதில் அவனோட நயல்ஸ் உன் நெக்கில் பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் தான் பிறகு உன்னை ஹவுஸுக்கு அனுப்புனேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்னா சொல்கிறாரு. அப்புறம் என்ன நடந்திருக்கும், எனக்கு இந்த நயல் மார்க் எப்படி வந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உன்னை யார்டா அடித்தானுங்கிற மாதிரி கேட்டால் ஜங்குக்கு வந்து ஹெல்மெட் போட்டே வந்து அடிச்சிருப்பாரு, ஃபேஸ் தெரியக்கூடாதுன்ட்டு. அதெல்லாம் நான் பார்க்கலடா, போடா என்கிட்ட பேசாதடா, அவன் திரும்ப வந்து என்னை அடிப்பான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் பயங்கரமாக கட்டுனா, ஒரு ஹேண்ட்ஸு, ஃபேஸு, ஃபோர்கட்டு பா செமையாட்டம் அடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லிட்டு, இனி அவன் பக்கத்தில் வரமாட்டான் டே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போய் ஒரு பெஞ்சில் உட்கார வச்சான். ஈவினிங் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நம்ம டே தான் நேராக ஜங்குக்கோட ஸ்கூலுக்கு வராரு. இந்த மாதிரி வந்து ஜங்குக்கு நம்ம டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். டே கூடயே இன்றைக்குமே நிறைய மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, இவங்க எல்லாரும் நியூ மெம்பர் மாதிரி இருக்காங்க. இதை பார்த்துட்டு இன்னைக்கு நீ எங்கேயாவது என்னை விட்டுட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சாச்சா இல்லை வா நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் போடுறோம், உன் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சுகா கூப்பிடவும், நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பி என் கூட வரியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எப்போவுமே ஜங்கு கூட நம்ம சுகா போகணுன்னு ஆசைப்படுவார், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒன்றா ஜாலியாக பேசிட்டு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. சுகாவோட ஹவுஸ்மே ஜங்கு கூட ஹவுஸை தாண்டி ஒரு 2 ஹவுஸ் தள்ளி தான். டே கூட போகணும், டே கூட நான் டைட்டை ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஜங்குக்கு தான் நம்ம சுகா கிட்ட கேட்டிருப்பாரு. அதனால நம்ம சுகாவுமே சரி நீ பைக்கில் நான் நடந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ ஜங்கு கேட்குறாரு, என் கூட வரியா ஜாலியாக ஃப்ரெண்டாக எல்லாரும் சேர்ந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி, ஃப்ரெண்ட்லியாக போகணுங்கிற மாதிரி கேட்கவும், ஓகேங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ டேயோட பைக்லேருந்து நம்ம ஜங்குக்கு உட்காண்டா சுகா யாரோட பைக்கில் உட்காரன்னு தெரியாமல் நோட் பண்ணா, டே என்னடா அங்கிட்ட இங்கிட்டுமா பார்த்துட்ருக்க, எல்லா பைக்லேயும் ஆள் இருக்குது, என் பின்னாடி வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், ஜிமினா இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு என்ன இந்த மாதிரி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா அப்படியே வந்து ஜிமினாவுக்கு பேக் சைட்லேருந்து உட்காருதாரு. இந்த பையன் கூட இவனை பாட்டு ஒரு 3 month to 4 month இருக்கும், இவன் இவனோட ஃப்ரெண்டு தானா, இவ்வளோ டேஸ் எனக்கு தெரியவே இல்லை பற்றியா, 3 monthக்கு முன்னாடி தான் இந்த டே இவ்வளோ சொல்லிச்சு இவனும் அவனும் ஃப்ரெண்டுன்ட்டு. நல்ல வேலை நம்ம டே தான் இந்த மாதிரி ஜங்குக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ஒரு பிளானாக சொன்னான். அதனால நான் லவ் பண்ண பர்சன்ட் இப்போ ஏன் கூட வர்றாங்கங்கிற மாதிரி ஜிமினா சுகா கூட வர மாட்டேன் நினச்சி ஹாப்பியாக இப்போ பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே இருக்காங்க. நம்ம பாய்ஸஸ் மற்ற மெம்பர்ஸ் தான் நம்ம டேயோட இப்போ நியூ ஃப்ரெண்டு. இந்த மாதிரி பைக்கை ட்ரை பண்ணப்படி இப்போ நான் டே ஹேக் பண்ண பொசிஷன்லேயே இதுக்கு முன்னாடி கிளப்புக்கு போக சொல்ல நீ நிறைய பர்சன்ஸ் கூட போனியே, அவங்க எல்லோரும் எங்கே, இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவங்க எல்லோரும் இன்றைக்கி தான் எங்கள் காலேஜில் நியூவாக ஜாயின் ஆனாங்க, அவங்க எல்லோரும் ரொம்ப பேட் பாயாக இருக்காங்க, ஜிமினா அவங்க எல்லோரும் பேட் பாய், நம்ம அவங்க கூட சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க, அப்புறம் இவங்க நியூவாக தான் இன்றைக்கி ஜாயின் ஆனாங்க, எங்களுக்கும் இவங்கள பிடிச்சிருந்துச்சி, அவங்களுக்கும் எங்களை பிடிச்சிருந்துச்சி, சரி ஃப்ரெண்ட்லியாக நம்ம எல்லோரும் என்ன மாதிரி நமக்குள்ளே ஒரு ஒட்டு போகுதா, ஒரு கேரக்டர் ஒட்டு போகுதான்னு செக் பண்ணதான் நம்ம இப்போது ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஃபுட் ஷாப்புக்கு போகிறோம். ஸ்ட்ரீட்டில் இருக்க ஃபுட் ஷாப்புக்கா, நீ கூட நிறைய டைம் என்கிட்ட கேட்டல, நம்ம 2 பேரும் ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிற ஃபுட் ஷாப்புக்கெலாம் போயிட்டு வரலாமான்ட்டு, அதான் உன்னையும் என் கூட கூட்டிகிட்டு போகணுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன், ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க, இவங்க வந்து நம்ம கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, அவங்களும் ஓகே பண்ணாங்க, அப்போ அவங்க ஓகே பண்ணலன்னா என்னை விட்டுட்டு போவியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கோமானா, ஏன் கோவப்படுற பன்னி, இப்படிலாம் கோவப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், திரும்பவும் நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ண போயிடும். ட்ரையாங் என்ன மாதிரி ஸ்மெல்தா,
என்ன பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணுறியோ தெரியல. இப்படி ஒன்று ஸ்மெல் பண்ண சொல்லியே எக்கச்சக்கமாக ட்ரிங்க் பண்ண மாதிரி போர்டு எப்படி ஏறுது தெரியுமாங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக் திங்க் பண்ணபடி கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள அரேஞ்ச் ஆகி பாய்ஸஸ் எல்லாருமே ஒரே பிளேஸில் பைக்கை விடுறாங்க. இதில் நம்ம ஆரம்பு ஜின்னு ஜேகப்பு ஒயின்னு எல்லாருமே லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஜிமினாவும் நம்ம டேயும் அப்படி பைக்கில் இறங்குனா சுகாவும் ஜங்குக்குமே இறங்குறாங்க. இந்த மாதிரி இறங்கிட்டு சரி வாங்க போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனால் அவங்க எல்லாரும் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களாம் அப்படி பேராக ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணா ஜிமினா டக்குன்னு சுகாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறாரு. ஏன் எனக்கு என்ன நடக்க தெரியாதா இல்லை கண்ணு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும் எல்லாம் தெரியும்டா இருந்தாலும் எல்லாரும் அப்படி ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண படிப்பாங்களே நீ இந்த பிளேஸில் தொலைஞ்சிருவ எது இந்த ஸ்ட்ரீட்டில் நான் தொலைஞ்சிடுவேன் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அங்கேருந்து கூப்பிட்டு போனோம். நம்ம ஜொங்குக்கு வேகமாக வந்துட்டு இவட ஹேண்ட்ஸை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. பெல்லா மாட்டையாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ஜொங்குக்கு கூட்டிகிட்டு உனக்கு என்ன வேணுங்கிற பற்றி நம்மகிட்ட கேட்டு ஜொங்குக்கு வாங்கி கொடுக்குறாரு. பட் எதையுமே நம்ம ஜொங்குக்கு சாப்பிடல. எல்லாத்துக்குமே நம்ம டேக்கு பிடிச்ச ஃபுட்டு டேக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் தான் அவ்வளோத்தையும் எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கி நம்ம டேக்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுக்குறத பட்டுட்டு 2 பேருமே அந்த ஃபுட்டை ஷேர் பண்ணி வேற சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டோம். இப்போ ஒரு பிளேஸில் ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அதில் நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் அந்த சர்க்கிள் சேஃப் டேபிளில் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி உட்காந்துருந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையுமே கேட்குறாங்க. அது எல்லாத்தையும் 1 பை 1 கொண்டு வந்தோம். நம்ம ஜொங்குக்குமே ஃபுட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தோம். டேக்கு ஜொங்குக்கு நல்லாவே தெரியும் டே என்னென்ன சாப்பிடுவான் எப்போ எதை சாப்பிடுவானுங்கிறது தெரியும். அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு டே இப்போ ஆர்டர் பண்ணியிருக்க ஃபுட்டை நோட் பண்ணால் எல்லாருமே நார்மலாக ஆர்டர் பண்ணினா நம்ம டே மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சிக்கன்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காரு. என்ன இவங்க எல்லோரும் இருக்காங்களே எப்படிடா இதை கடிச்சு சாப்பிட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதையே நோட் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு அவரோட பிளேட்டை அப்படியே எடுத்து நம்ம ஜொங்கு குட்டி பீசஸாக கட் பண்ணி அதில் ஏதோ 2-3 சாஸ் இருக்குல்ல அதெல்லாம் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி இந்தா டேஸ்ட் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. அண்ட் தேங்க்ஸ் ஜொங்குக் எப்படிடா இதை சாப்பிடன்னு நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ரசித்து சாப்பிட்றத நம்ம ஜொங்குக்கு ரசிக்கிறாரு. அவர் ஃபுட்டை ரசித்தா இவர் டேயை ரசிக்கிறாரு. இந்த மாதிரி ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பக்கத்து டேபிளில் இந்த மாதிரி டே ஒரு சைல்டிஷாக ஃப்ரெண்டு கூட செய்யுது. ஏன்னா அங்கே இருக்க எல்லாருமே நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே ஜாலியாகவே பேசுகிறாங்க. ஜாலியாகவும் ஃபுட்டை சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்றத பார்த்துட்டு அந்த டேபிளுக்கு பக்கத்து டேபிளில் இருக்கிற இன்னொரு 5 மெம்பர்ஸ் அதில் நம்ம டே சாப்பிட்ற மூமெண்ட்டை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லாருமே ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒவ்வொருத்தரையாக கிண்டல் பண்ண சொல்லக்கூட அவங்கவுங்க பாய் ஃப்ரெண்டுக்கு லைட்டாக கோவம் வருது. இருந்தாலும் டே கிண்டல் பண்ண சொல்ல நம்ம ஜொங்குக்கு செம காண்டாகுது. ஒவ்வொருத்தரையாக கிண்டல் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல ஒவ்வொருத்தராக திரும்பி நோட் பண்ணிவிட்டு நீ அங்கே கண்டு காட்ட ஜெகோப் நீ அங்கே கண்டு காட்ட ஒயன் நீ அங்கே கண்டு காட்ட ஆரம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்க்காதீங்க அவனை நம்மளை கடுப்பேற்றானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நார்மலாக ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தால் எல்லாரையுமே கலாய்ச்சிருப்பாங்க. பாய்ஸஸில் ஒருத்தர் விடாமல் ஏன் நம்ம ஜொங்குக்கு கூட விட்டு வைக்கல அவளை வெறியும் கலாய்ச்சி முடிஞ்சிட்டு லாஸ்ட்டில் நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு மாதிரி ருசிச்சு ஒரு டைப்பில் சாப்பிட்றாருல அந்த மூமெண்ட் அதில் ஒரு பையன் நோட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறவனெல்லாம் அந்த அளவுக்கு கலாடா பட் அதில் ஒருத்தர் இருக்கான் பாரு அப்படி பார்க்க சொல்லியே என்னலாமோ பண்ணணும் போல் இருக்குதுங்கிற மாதிரி வச்சு டேடியாக நிறைய பேச ஆரம்பிச்சிருவானு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஷாக் ஆகி என்னடா என்ன வச்சு பேசுகிறீங்கிற மாதிரி கோமானா கோவம் கூட பார்க்க செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறத கூட வச்சு டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு கட் பண்ணி கொடுத்த அது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம வச்சுட்டு இங்கே வாங்கடா அங்கேருந்து போயிடலாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கோவமாக வெளியே போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன திமிருடா என் பேபிக்கு ஆசையாக கட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அவனை சாப்பிட விடாமல் இருந்து போக வச்சுட்டிங்க அப்படிங்கிற மாதிரி காண்டிலே நம்ம ஜொங்குக்கு அந்த 4 மெம்பரையும் பார்த்து முறைச்சிட்டு இருப்பார். இந்த மாதிரி முறைச்சிட்டு இருந்தோம். ஜொங்குக்கு அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் இதை வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பைக்கு பார்க் பண்ணியிருக்க பிளேஸ் வரைக்கும் போகிற மாதிரி போயிட்டு அச்சோ என்னாச்சு
என் மொபைல் அந்த டேபிள்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். போச்சு போச்சு அவங்க 4 மெம்பர்ஸ் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும், அங்கே ஒரே ஒரு செகண்ட்ரா நான் மொபைலை மட்டும் எடுத்து வந்துட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே எடுத்துகிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் வேணா கூட வரட்டுமா? இல்லை இல்லை ஒன்று ரொம்ப பில்லி பண்ணுறாங்க, நீ இங்கேயே நில்லு, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நேராக என்ன செய்வார், அந்த 4 மெம்பர்ஸ் கிட்ட வருவார். இந்த மாதிரி இருந்தோம். அவங்க இப்போட்டுமே இங்கே நம்ம பாய்ஸஸ் எல்லாம் எழுந்து போயிட்டாங்கல்ல இந்த மாதிரி பில்லி பண்ண மொமெண்ட்டுக்கு, அதனால பக்கத்து டேபிளில் பில்லி பண்ண ஆரம்பிச்சிடுவானோ இந்த மாதிரி பில்லி பண்ண ஆரம்பித்தான். பில்லி பண்ணிகிட்டு இருக்க பர்சனோட ஃபேஸ்லேயே வந்து நம்ம ஜங்குக்கு பஞ்சு பண்ணிடுவார். இந்த மாதிரி பஞ்சு பண்ணால், டே பாவி அவனை அடிக்க ஆடா இவ்வளோ வேகமாக வந்து அப்படிங்கிற மாதிரி சுகா நோட் பண்ணா, எவ்வளவு திமிர் இருந்தால் என் பேபி அந்த மாதிரி டேட்டி திங்க் பண்ணி நீ பேசுவ, என் பேபி பார்க்க சொல்ல உனக்கு அப்படி நான் திங்கிங் வருடாங்கிற மாதிரி மவுட்லேயே கொடுத்துட்டாரு. டே வேண்டாண்டா விட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு கூட ஆன்சர் கிரிப்பாக படித்து அவனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் 3 மெம்பர்ஸுமே நம்ம ஜொங்குக்கு அடிக்க வராங்க. நம்ம ஜொங்குக்கு ஸ்கூல் தான் படிக்காருன்னு பார்த்தா ஃபைட்டிங் வேறு மாதிரி பண்ணுறாரு. ஏன்னா நம்ம ஜொங்குக்கு ஸ்கூல் படிக்க சொல்லியே பாக்ஸிங் கற்றுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பாக்ஸிங் தெரிஞ்சதுனால 4 மெம்பர்ஸையும் அடித்து போட்டுருவாரு. அடித்து போட்டுட்டு தப்பாக பேசியிருப்போம்ல, டீச் பண்ணியிருப்போம்ல, அந்த பையனோட செஸ்ஸில் மிதிச்சபடி, இதுக்கப்புறம் எந்த பர்சன்ஸ்கிட்டையாவது எப்படி பேசுனேன்னு வச்சுக்கோங்க, என்னோட திங்கிங் வரணும். இனி எங்கேயாவது யாருக்கிட்டையாவது இப்படி பேசிட்டுன்றதை பார்த்தேன், இப்போ சும்மா ப்ளே பண்ணியிருக்கேன், அப்புறம் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ப்ளே பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அப்படியே அங்கேருந்து ரொம்ப நார்மலாக அங்கே எப்படி பேசினார், இங்கே ரொம்ப இன்னசென்ட் பாய் மாதிரியே வந்து ட்ரேயாங் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீட்டுறாரு. உன்னோட மொபைல் அங்கேயே இருந்துச்சா, அவனை எடுக்கலையா? எடுக்கலை, அந்த ஷாப்பில் உள்ள பர்சன்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்க. அப்படியா? உன்னை எடுத்து பில்லி பண்ணாங்களா? இல்லையே, என்னெல்லாம் பில்லி பண்ணலை. பில்லி பண்ணுற அளவுக்கு அவனோட மவுட்டில் டீட்டு இருந்தா தானே, அதான் குட்டுன்னு குட்டி டீத்தை மட்டுட்டு எடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்லவும், என்ன அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் நம்ம சுகாவை நோட் பண்ணால், சும்மா சொல்லி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஜொங்குக்கு அப்படி சுகாவை பார்த்து மறைக்கிறாரு. சாரிடா, நீ கிட்ட ரொம்ப இன்னசென்ட் பாய் மாதிரி ப்ளே பண்ணுறத மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ அப்படி பாய்ஸஸ் எல்லாருமே அவங்கவுங்க பைக் எடுத்துகிட்டு, சரிடா நாளைக்கு நம்ம காலேஜில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க ஹவுஸை பட்டபடி அப்படியே டேன் ஆகி மூவ் ஆன் ஆகுறாங்க. இந்த மாதிரி மூவ் ஆன் ஆனோம். இப்போ நம்ம ஜங்குக்கு அவரோட பெட்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா ஜங்குக்கு வந்துட்டியாடா உன்னோட ரூமை க்ளீன் பண்ணணும், ரூம்குள்ளே என்ன அலோவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ரூமுக்குள்ளே வர போகிறீங்களா, அதெல்லாம் ரூமுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு நம்ம ஜங்குக்கு. இந்த மாதிரி சொன்னோம். ரூம் ரொம்ப டேட்டியாக இருக்கும்டா, 1 வீக் ஆயிடுச்சுடா, ரூமுக்குள்ளே போகக்கூடாதுன்ட்டு நீ லாக் பண்ணி கீ எதுக்கு எடுத்துகிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இப்போ என்ன ரூமு க்ளீன் ஆகணும், நானே என் ரூமை க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த க்ளீன் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இந்த ரூம் டோரை மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறாங்க. ரூமுக்குள்ளே அப்படி என்ன பொக்கிஷத்தை தான் வச்சுருக்கானே தெரியல, ரூமுக்குள்ளேயே போக விட மாட்டாங்கிறான் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே அவங்க மாமா அப்படியே கீழே இறங்குனா, ரூமுக்குள்ளே தான் என்னோடய ஹோல் பொக்கிஷம், அதாவது என்னோடய வேல்டே இங்கே தான் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உள்ளே திரும்பினா நம்ம டேயோட பிக்கார்டாக இருக்குது. ஃபுல்லாக டேயாட்டாக இருக்கிறாரு. டேயை நிறைய பிக் எடுத்து வச்சுருக்காரு, நிறைய அந்த டேயோட மெமரிஸ் மாதிரி ஒவ்வொரு சைல்டேஜில் ஜங்குக்கு எப்போ லவ் பண்ணுற அந்த ஃபீல் வந்துச்சோ அப்போலேருந்து இப்போ இருக்கிற பிக் வரைக்குமே நிறைய பிக்காக எடுத்து அங்கே எங்கேயுமே ஒட்டி வச்சுருக்காரு. ரூம் முழுக்க அது டேயோட ரூம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஜங்குக்கோட ரூம் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் டே ஒவ்வொரு டைமும் ஜங்குக்கோட பர்த்டேக்கு கிஃப்ட்டு, ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருப்பாரு. அதையுமே சேஃபாக வச்சுருக்காரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அந்த ரூமையே க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை அவரோட பால்கனியில் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும், நம்ம பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் அங்கேயே போட்டுட்டு ட்ரேயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாரு. இந்த மாதிரி கூப்பிட்டேன். என்ன பண்ணிகிட்ருக்க? ரூமை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ண வரட்டுமா? இல்லை நானே க்ளீன் பண்ணிக்கிறேன். இல்லைடா நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், க்ளீன் பண்ண வரட்டுமா? நீ வந்துட்டேன்னா பிறகு என்கிட்ட இதெல்லாம் என்னன்னு கேட்டால் எனக்கு ரீசன் சொல்ல தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி போ, சீக்கிரம் ஒர்க்கை முடிச்சுட்டு வாண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நம்மகிட்ட அவரோட ரூம்குள்ளே போனால், அப்பா
போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பிளேஸை மட்டுட்டு க்ளீன் பண்ணுறாரு. க்ளீன் பண்ணுறத விட வாலில் இருக்கிற நம்ம டேவோட பிக்கிக்கு நிறைய பிக்கிஸ் வேறு, பிளேயிங் கீஸ் வேறு, இந்த மாதிரி கிஸ் பண்ணி ப்ளே பண்ணி டான்ஸ் பண்ணி அந்த மூமெண்ட்லேயே ரூமை மட்டுட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு. ரூமுக்கு வெளியே நின்று அவங்க மாம் நோட் பண்ணுறாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்கான், வித்தியாசமாக சவுண்டு கேட்குது, பாட்டு பாடுறான், என்ன பண்ணுறான்னே தெரிய மாட்டேங்க. டே ஜங்குக்கு ரூமை க்ளீன் பண்ணியா பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த திங்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து ஜங்குக்கோட மாம்கிட்ட கொடுக்கவும், டேய் டோரை ஓப்பன் பண்ணி நான் செக் பண்ணி பார்க்கணும். அதான் க்ளீன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன்ல மேம், என்னோடய ரூமு க்ளீனாக தான் இருக்குது, போங்க அங்கே இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. இவனை என்னைக்காவது பாரு இந்த ரூம் டோரை நீ ஓப்பன் பண்ணி வச்சுருப்ப, அன்னைக்கு இருக்குடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாமா அங்கே இருந்து பண்ண நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்புறாரு. இப்படி திரும்பிட்டு அந்த ரூமையே செக் பண்ணி பார்க்குறாரு. எந்த பிக்கும் எங்கேயும் மூவ் ஆன் ஆகலை. அடடு அப்படி தான் இருக்குது. சரி இனி 1 வீக்கு ஹவுஸை க்ளீன் பண்ணணும், ரூமை க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் பால்கனி பக்கத்தில் வந்து நின்று பார்த்தோம். நம்மகிட்ட ஜங்குக்கு வெயிட் பண்ணி அந்த பால்கனிலேயே ஸ்லீப் பண்ணிட்டாரு. ச்சே, என் பேபி கூட ஒரு 2 செகண்ட் பேசியிருக்கலாம், இப்படி பேபி ஸ்லீப் பண்ணிடுச்சு. என்ன பண்ண, டேயை கூப்பிட்டா எழுந்து பண்ணா என்னன்னு தெரியலையே. ட்ரேயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோம். நம்மகிட்டே வந்து ஸ்லீப் ஆகிட்டாருன்னா எழுந்துக்க மாட்டார் பொழுக்கு. எவ்வளோ கூப்பிட்டாலும் நம்மகிட்ட எழுந்திக்க மாட்டேங்கிறாரு. சரி நம்ம பேபி பற்றி தான் நமக்கு தெரியுமே, ஸ்லீப் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் அவன் எழுந்துக்கவே மாட்டான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே பால்கனியில் உட்காந்துபடி ஆப்போசிட் பால்கனியில் சோஃபாவில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கட்டேய நம்ம ஜங்குக் அவரோட பால்கனியில் உட்காந்துருந்தபடியே நோட் பண்ணி பிக் எடுத்துக்கிறாரு. பிக் எடுத்து அதை ஜூம் பண்ணி வர பார்த்து சிரிக்கிறாரு. எப்பன்னா இந்த பேபிக்கிட்ட லவ்வை சொல்ல போகிறேனே தெரியல, எப்பண்டா உனக்கு டில்லு வரும், எப்பண்டா அவங்ககிட்ட போய் லவ்வை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி செஸ்ஸில் வேறு ஆன்சர் வச்சபடி பேசுகிறாரு.